சர்வமும் சிவமயம். அனைவருக்கும் வணக்கம். இந்த யோக ஞான நுணுக்கங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது, இத்தனை நாளா நீங்க தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இதுக்கு என்னடா விளக்கமா இருக்கும், இதுக்கு என்னடா விளக்கமா இருக்கும், யாராவது சொல்லிட மாட்டாங்களா இதுக்கு அப்படின்னு நீங்க தேடிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். பல வருஷமா யாராலையும் விளக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை இன்னைக்கு உங்களுக்கு இறைவன் என் மூலியமா விளக்குறாரு அப்படிங்கறத எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கடைசியா நான் போட்ட விஷயங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப இன்னும் தெளிவா புரியும். சிவாய நம என சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இந்த வாசகத்தை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் வள்ளல் பெருமானார் கூட திருப்பி 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 இந்த வாசகத்தை சொல்றாரு. ஏன்னா வள்ளல் பெருமானார் கூட அப்படின்னா அவருதான் உயர்ந்தவர்னு கிடையாது. அவரு வேற எந்த வாசகத்தையும் எந்த இடத்துலயும் பயன்படுத்த மாட்டார். ஆனா அவரோட கடிதங்கள்லயும் சரி, சிவசிந்தனையிலயும் சரி, திருப்பி திருப்பி இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லா இருக்கும். அதனால இதை பயன்படுத்தினேன். இன்னைக்கு வரைக்கும் இதை முழுமையான விளக்கம் கொடுத்தவங்க 99% 100% ஆட்கள் யாருமே இல்லை. முதல்ல இதை நம்ம தான் கொடுக்குறோம் இந்த விஷயத்த. அது தெரிஞ்சுக்க போற முதல் ஆட்களும் நீங்களா தான் இருப்பீங்க எல்லாருமே. சரிங்களா? இப்ப நம்ம உள்ள போவோம். சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னா இந்த இடத்துல சிவாய நம, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணை மூடி எந்நேரமும் சிவாய நமன்னு நினைச்சிட்டே இரு, சிவாய நம என ஜெபம் செய், இது உன்னை எதுக்குடையுமே அகப்படாம காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அபாயம்னா இது எதை சொல்றாங்க தெரியுங்களா? அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னா சின்ன சின்னதா பிரச்சனை வருது இல்லை உங்களுக்கு, அதை பத்தி பேசலாம். அபாயம் அப்படின்னா த மோஸ்ட் டேஞ்சரஸ் டெட்லியஸ்ட் திங் எவர் அப்படின்னா இந்த மனித குலத்துக்கு இருக்கிறதுலே த மோஸ்ட் டெட்லியஸ்ட் டேஞ்சரஸான ஒரு மனுஷன் உருவாக்குன விஷயம் என்னன்னா மரணம். புரியுதுங்களா? இந்த மரணம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அபாயமான ஒரு விஷயம். பாவத்துக்கு தண்டனை என்னன்னா மரணம் அப்படின்னு இயேசு பெருமான்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. இருக்கிறதுலே கொடுமையான நோய் என்னன்னா மரண நோய். இருக்கிறதுலே கொடுமையான பயம் மரண பயம். எல்லாமே இதை சுத்தி சுத்தி தான் வரும். அப்போ இந்த அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னா அப்புறம் ஏன் இன்னைக்கு ஜபம் பண்ற அத்தனை பேரும் பொட்டு பொட்டு பொட்டுன்னு மேலே கிளம்பி போறாங்க? பல வருஷமா சிவன் தான் எல்லாம், சிவன் தான் எல்லாம், சக்தி தான் எல்லாம், எனக்கு இறைவன் தாங்க எல்லாமே, சித்தர்கள் எனக்கு உணர்த்திட்டாங்க. சித்தர்கள் நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன், இங்க இருந்து நான் கிளம்பி ஒரு இடத்துக்கு போனேன், கண்ணை மூடி உட்காந்தேன், சித்தர் அப்படியே மலையா கொட்டிட்டாருங்கிறவங்களுக்கும் ஏன் அது உணர்த்தப்படல? யோசிக்கணும்ல. இப்ப யோசிங்க எல்லாரும். இந்த நொடியில இருந்து மகாரம் வாயில நீங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கணும், கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுதான் எங்க வேலை. சரிங்களா? ஏன்னா எனக்கு இதை வச்சு எந்த ஒரு வேலையும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? உண்மை என்னன்னா உங்க எல்லாத்தையும் யோசிக்க வைக்கணும். அதுதான் என் வேலை, அவ்வளவுதான். அதனாலதான் நான் பேசுறதுமே உங்களுக்கு சில பேருக்கு என்ன இந்த பையன் இந்த வயசுல இவ்வளோ ஹார்ஸா பேசுறான், அவனுக்கு ஈகோ இருக்குமோ. இன்னும் சிலரோட கமெண்ட்ஸ் எல்லாம் நானு பேசாதப்ப நான்லாம் பேசவே கிடையாது, நான் அவங்கன்னு பேசுறேன், அவ்வளவுதான். நீங்க எதுனாலும் அங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, இப்போ மறுபடியும் இதுக்குள்ள வருவோம். சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. தனித்தனியா பிரிக்கலாம். சிவாய நம, அபாயம் ஒரு நாளும் சிந்திக்கும். இதுதான் இதோட கோட் வேர்ட்ஸ். இந்த கோட் வேர்ட்ஸ் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கிட்ட சொல்றாங்க? சிவபெருமான்ட்ட அவையார் சொல்றது. ஒரு நாளும் இல்லை ஐயனே, சிவபெருமானை சிந்திச்சீங்கன்னா இதோட வட்டார வழக்குகள் சிவபெருமானை அனுதினமும் சிந்திப்பவனுக்கு அபாயம் இல்லை. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 சிவாய நம என ஜெபிப்போருக்கு அபாயம் ஒரு நாளும். நம்பர் 2. இதுதான் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்றது. ஆனா இதோட உண்மையான பொருளான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படின்னு நினைச்சிருந்தா அவையார் என்ன சொல்லியிருக்குன்னா நம சிவாய அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா சிவனை சிவாய நமன்னு சொல்ல மாட்டான், ஓம் நம சிவாயன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. கரெக்டா? அப்ப ஏன் அவையார் சிவாய நமன் சீய தூக்கி முன்னாடி போட்டாங்க? சிந்திக்கணும்ல. போன வாட்டி காலில் இருக்கிற ரகசியத்தை பார்த்தோம், இன்னைக்கு கையில இருக்கிற ரகசியத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போமா? 5 விரல் இருக்கா? இதுக்கு பேரு சி, இதுக்கு பேரு வா, இதுக்கு பேரு யா, இதுக்கு பேரு நா, இதுக்கு பேரு மா. சிவாய நம. இதுலதான் ரகசியமே இருக்கு. எவ்வளவு அழகா இறைவன் உடம்புல, கையில, கால்ல அத்தான ரகசியத்தை அந்த மனுஷன் எப்படிதான் வச்சுட்டு போனானோ. இதுதான் உண்மை இந்த இடத்துல. அதை பத்தி நினைக்க நினைக்க வள்ளலார் சொல்லுவார் இல்லையா, இறைவனோட அந்த கருணையும் புகழையும் நினைக்க நினைக்க உனக்குள்ள அப்படியே பூரிப்பு உண்டாகும். சத்தியமாங்க, அதெல்லாம் உண்மை. எனக்கு அந்த பூரிப்பு மட்டும்தான் உண்டாகும். ஒரு வாட்டியும் நமக்கு ஒரு விஷயமே அவங்க சொல்லி தருவாங்க. கணபதிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி தரும்போது ஒரு ஆச்சரியம் இருக்கும், முருகன் எப்படி இருக்கானும் போது ஒரு ஆச்சரியம் இருக்கும், குருங்கிற பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. குரு பொருள்னா என்ன? சர்க்குருன்னு நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அகத்திய பெருமான், முருகப்பெருமான், சித்தர்கள் எல்லாமே சர்க்குருவை நோக்கி தியானி, சர்க்குரு உனக்கு உணர்த்தி தருவாரு பாருன்னு. அந்த சர்க்குரு எங்க இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும் போது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆனந்தம், அதுல அலாதி இல்லாத ஒரு ஆனந்தமா இருக்கும். அதெல்லாம் நீங்க எல்லாருமே உணர்ந்து பார்க்கணும். அதனால நான் இதை ரகசியம் எனக்கு மட்டும்தான் சொன்னாங்க, நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய பிரார்த்தனை என்ன அப்படின்னா,
எப்படி எனக்கு உணர்த்தினாங்களோ உலக மக்கள் எல்லாத்துக்குமே ஆன்மீகத்தை தேடுறவங்களுக்கு அதை உணர்த்தணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா தெரிஞ்ச ஒருத்தன் இதை தான் பண்ணுவான். அதை விட்டுட்டு 50% தான் தம்பி நீ வெளியே சொல்லணும், மற்றதெல்லாம் வெளியே சொன்ன அப்படின்னா உன்னை வந்து கேவலமா உன்னை வந்து மதிக்க மாட்டாங்க, உனக்கு ஒரு கெத்து போயிருங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து சிவாய நமன என்னன்னு பார்த்தோமா, நான் இன்னும் விளக்கம் முடிக்கல, முழுசா கேளுங்க. சிவய நமனா, சீனா நெருப்பு, வானா காற்று, யானா ஆகாயம், அடுத்து வந்து இந்த விரல் வந்து மண்பூதம். சரிங்களா? இது வந்து மா. இப்படி சிந்திக்கிறவனுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைங்கிறாங்க. அவையார் என்ன சொல்றாங்க, இந்த சிகாரத்தை தூக்கி வாழை போடு, யாழை போடு, நாளை போடு, மாலை போடு, எல்லாத்துலயும் போட்டு கலக்குங்கிறாங்க. புரியுதுங்களா? சிவா அப்படிங்கிற அந்த ரெண்டையும் தூக்கி ம அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள மிக்ஸ் பண்ணு. சிகாரத்தில் சிவவை சேரு, வகாரத்தில் சிவவை சேரு, நகாரத்தில் சிவவை சேரு, யகாரத்தில் சிவவை சேரு, மகாரத்தில் சிவவை சேரு. புரியுதா? ஏதாச்சும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, சிவா அப்படிங்கிற காற்று இருக்கு பாத்தீங்களா, அந்த பிராணன் மிகுந்த காற்று, வாசிங்கிறது வேற, சிவாங்கிறது வேற. சரிங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாசியை திருப்பி போட்டா சிவா, சிவாவை திருப்பி போட்டா வாசி, பயங்கரமா பேசுவாங்கன்னா அது கிடையாது. சிவ அப்படிங்கிறதுக்கு வேற அர்த்தம் இருக்கு, வாசிங்கிறதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல சிவா அப்படின்னு போடுறாங்க. அந்த சிகாரமாகிய பிராணன், அதீத பிராணனை தூக்கி காற்றுக்குள்ள இறக்கி எல்லாம் அஞ்சு பஞ்சபூதத்துக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணிட்டு வா. அப்படி சிந்திப்போருக்கு அப்படின்னா மனசுலயே கொண்டு சிவாய நம கிடையாது. சிந்திப்போர் அப்படின்னா வந்து அந்த விஷயத்தை அறிவால், நான் லாஸ்டா சொன்னேன் பாத்தீங்களா, அறிவோருக்கு திருமூலர் அடிக்கோடிட்டு காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி அவையார் என்ன சொல்றாங்க, சிந்திப்போருக்கு, அறிவை வைத்து அதுக்குள்ளே புகுவோருக்கு அபாயம் சத்தியமா ஒரு நாளும் இல்லை. அடிச்சு சொல்றேன் இதை. சரிங்களா? அனுபவமான உண்மை இதெல்லாம். அது எங்க நீங்க பார்க்கலாம்னா, மறுபடியும் நம்ம எங்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய முருகன் யோகக்கலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தனியா ஒரு ட்ராக்ல புரிஞ்சுட்டு இருக்கோம். என்னோட ஆரம்பத்துல இருந்து என் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை இப்ப நான் பேச 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 என்ன ஆகும்னா, இந்த மனுஷன் இதை தான் சொன்னாராயே, ஒரு பயிற்சிக்குள்ள எத்தனையோ தாண்டா நீ வச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள வந்து கடைசியா பார்க்க தோணிட்டு இருக்கும். ஆனா உண்மை அதுதான். சித்தர்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள்ல வந்து லட்சக்கணக்கான வரிகளை உள்ள அவங்க எழுதினாலும் இதுக்குள்ள அத்தனையும் இருக்கிறது ஒரே பயிற்சியோட சாரம் தான். அதுதான் ரகசியம். புரியுதுங்களா? எத்தனை புக்கை வேணாலும் எடுங்க, இந்த முருகன் யோகக்கலையில் நீங்க என்னென்ன விஷயத்த சுத்தி வரீங்களோ அது அங்க எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த முருகன் யோகக்கலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவேன் நான். சில கிளாஸஸ் எல்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து வெளியாட்களுக்கு நான் வந்து கொடுக்கறது கிடையாது. உள்ள குறைஞ்சது 1 வருஷம் பயிற்சியை தாண்டவங்களுக்கு நான் சில பயிற்சிகள் கொடுப்பேன். சரிங்களா? துரிய நிலை பயிற்சிகள் சிலதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள வரும்போது இது அப்படியே வந்து மாடிஃபை பண்ணுவோம் வேற மாதிரி. இந்த மாடிஃபை பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களோட சில தீட்சைகள். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, அகத்தியரோட பஞ்சகண தீட்சை எல்லாம் வந்து சரியான மாஸ் எலமெண்ட்டுங்க. அதெல்லாம் வந்து பக்கா மெட்டீரியல். பஞ்சகண தீட்சையெல்லாம் படிச்சா புரியவே புரியாது யாருக்குமே. 3 வருஷம் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அது புரியாது. பஞ்சகண தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு, சக்தி சிவதீட்சை, சிவதீட்சை, சக்தி தீட்சை எல்லாமே இருக்கும். பாக்குறது என்னவோ உள்ள உட்காந்து ஓம் ரீங் ஓம் சிவ ரீங் என்று போடே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா மந்திரத்தை சொல்றாங்களோ, இவங்கதான் மந்திரமும் வேலை செய்யாதுங்கிறாங்க, மந்திரத்தையும் சொல்லுங்கிறாங்க. ஆனா ஓம் சிவ ரீங் அப்படிங்கிற அந்த ஒரு ரீங்குங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புக்குள்ள அந்த ரிங் இந்த அதிர்வெல்லாம் நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஏற்படுற அதிர்வுகள். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் தனியா பிசிக்கல் பிளேசஸ்ன்னு கிடையாது. இப்போ அப்படின்னீங்கன்னா ஒரு இடத்துல அதிர்வு ஏற்படுதா, ஆ அப்படின்னா ஒரு இடத்துல அதிர்வு ஏற்படுதா, ஒரு இடத்துல அதிர்வு ஏற்படுதா, ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல அதிர்வு ஆகுதா, ரிவபரேட் ஆகுதா, அந்த மாதிரி இந்த ரீங் ரம் ஸ்ரீம் ரீங் சிங் வங் இதெல்லாமே ஒரு இடத்துல ஏற்படுற அதிர்வுகள். அந்த இடங்கள்ல நீங்க கொண்டு போய் நிப்பாட்டி உங்க அறிவையும் மனசையும் கலந்து உள்ள ஒரு அடி அடிச்சு ரேசகம் போரகம் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து ரீங்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா இங்க இருந்து நேரம் வைகுண்டம் என்ன அதெல்லாம் தாண்டி அடிக்கும் அந்த எனர்ஜி. அப்ப வந்து எப்படி வந்து வள்ளல் பெருமானாருக்கு வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ராமலிங்கா அப்படின்னு கூப்பிட்டோன்னு அத்தனை பேர் திரும்பி பார்த்தாங்களோ, திருஷ்யம் படத்துல எப்படி திரும்பி பார்க்குற மாதிரி இங்க இருந்து அங்க அடிச்சிங்கன்னா அங்க இருந்து எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. இது சத்தியமான உண்மை. கேட்கறதுக்கு விளையாட்டா ஃபன்னா ஜாலியா இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ப்ராசஸா இருக்கும். இப்ப புரியுதுங்களா சிவாய நமனா என்னன்னு? இந்த ரகசியத்தை எங்க போனாலும் நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. அனுபவத்துல மட்டும்தான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். நான் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். என் கூட இருக்கவங்களுக்கும் அனுபவத்துலதான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு புரியும். அதை தாண்டி அனுபவத்துல புரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து பயிற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான். பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அனுபவத்துல சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு தெரியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, முருகன் யோகக்கலை பண்ண ஆரம்பிச்ச உடனே எவ்வளோ பெரிய பிரச்சனையா எவ்வளோ பெரிய இன்னலா இருந்தாலும் அது உங்களுக்குள்ள இருந்து எப்படி சரி பண்ணுதுன்னா, இந்த சிவாய நம அப்படிங்கிற கோடு வடை வச்சுதான் வந்து அதை சரி பண்ணும். நம சிவய மசிவயன சிவய நம வய நமசி யனம சிவ
காற்றை நீங்கள் எப்படிலாம் வித்தியாசமாக மாத்துறீங்கிறதுக்கான சூக்கமம். எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா வந்து நான் கிளாஸில் நம சிவாய மசிவாயன சிவாய நம வயநம சிவ நம சிவ சொல்கிறேன்னா மந்திரம் சொல்கிறேன்னு நினச்சிப்பாங்க. நான் மந்திரத்தை சொல்கிறது கிடையாது. ஒரு இடத்துல இருக்கிற சக்தி நிலைகளோட ஆற்றலை வந்து மாற்றி மாற்றி போட்டு அந்த இடத்துல மாற்றுதலுக்குரிய மாறுதல், நடுவனாய் நின்று மாறுதல் அப்படிங்கிற சில விஷயம் இருக்கு. சிதம்பர சக்கரம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து உணர்வு பூர்வமா அனுபவிச்சனால பண்றனால என்னோட டைரக்ட் கிளாஸஸ்லயும் சரி, முருகன் யோகலையிலேயே இது எல்லாமே நடக்குது. இது வெறும் நம்ம அந்த வெளியிருந்து பார்க்கும்போது மந்திரம் ஜெபிக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். இது தெரியாம சில அறகுறையா தெரிஞ்சவங்க வந்து என் கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம வந்துட்டு, அது நீங்க நேர்ல வந்தாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அது எல்லாமே வந்து சீக்கிரட்டான விஷயம். அது தெரியாம வந்துட்டு இவங்க உட்காந்து மந்திரம் சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவையா தான் இருந்துச்சு எனக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது. ஆனா அதை தாண்டி அந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து என்ன ரகசியம் பார்க்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கறது இப்ப நான் சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறேன். நம சிவாய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ இ ஊ ஏ ஓ கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரொம்ப சூக்கமான விஷயம். இதை எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் தேடி அலைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னாலும் சொல்லுங்க. அடுத்த பதிவுல இதுக்கான ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு ரகசியத்தை நான் கொண்டு வரேன். அது வரைக்கும் இறைவனோட அருளால எல்லாருமே ஆன்மீகத்துல நிரம்பி இருங்க. சர்வமும் சிவமயம். சார் வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார். சார் வந்து விஷ்ணுவர்தன் அண்ணா வந்து சொன்னது வந்து நேற்று முன்னோர்களுக்கான ஒரு பயிற்சி சொன்னாங்க. நேற்று காலையில் விசுத்தி பயிற்சி வந்து செஞ்சு முடிச்சுட்டு 2:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு செஞ்சேன். அதே மாதிரியே வந்து முன்னோர்களுக்கான பயிற்சி வந்து செய்யும் போது என்னறியாமே என் கண்கள்ல இருந்து வந்து கண்ணீர் வந்ததை வந்து நான் உணர்ந்தேன் சார். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு சார். அதுக்காக விஷ்ணுவர்தன் அண்ணாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்னொன்று வந்து தொடர்ந்து வந்து இந்த பயிற்சியை நான் வந்து இடைவிடாமல் வந்து நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன். உண்மையிலே இந்த பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு 2 மாதம் 3 மாதமாக அவங்கக்கிட்ட தொடர்ந்து நான் பயிற்சியில் இருக்கிறேன். ஆனால் 2 3 மாதமாக என்னால் வந்து தூங்கவே முடியல சுத்தமாக. 2:30 மணிக்கு அலாரம் வச்சா 2:15க்குலாம் முழிப்பு வந்துடுது. அந்த மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் முன்னாடியே என்ன அறியாமல் யாரோ என்னை எழுப்புற மாதிரி ஒரு உணர்வு தான் சார் இருக்குது. பயிற்சி செய்யாமல் என்னால் இருக்கவே முடியலை. அந்த ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன் சார். ரொம்ப 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 நன்றி சார்.